எல்லாருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் நடித்த கோட் படத்துடைய ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. 5 மணிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. பார்த்துட்டு ட்ரெய்லர் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறோம். வெங்கட் பிரபு அவர்கள் என்ன மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கணும். 2 நிமிஷம் 51 செகண்ட் அப்படின்னு சொல்லி வெளியே பார்த்துருக்கோம். இன்னும் வந்து ப்ளே பண்ணவே இல்லை. இப்போ தான் ப்ளே பண்ண போகிறது. முதல்ல ட்ரெய்லர் பார்த்துருவோம். பார்த்ததுக்கு பிறகு நம்ம மற்ற விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நிறைய பேசிக்கலாம். சரியா? ஒரே செகண்டு. ஓகே, ஓட்டாச்சு. என்ன வரார் வழிவிடு. Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது ஹீரோ. 68 international successful சர்ப்ரைஸ். hostage negotiator, field agent, spy. In short, he is the god of sex. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சுலாம் டென்ஷன் இல்ல, காந்திய நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோகா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. எல்லா விஷயம் ஃபேமிலியோட ஹாலிடே போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? அனுபவிச்ச இந்த பெயின காந்தியும் இல்லப்பா, you're in danger. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு காந்தியே வேஷம் போட்டு பார்க்கலாம். சென்னையில ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க. நீங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்கீங்க. சொல்லு, நான் போட்டேன். எவ்வளவு வயசான நினைக்கிறேன். A lion is always a lion. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா ஐயா. விட மாட்டாங்க போல இருக்கு. ஓகே, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும். நமக்கு சில ஐடியாஸ் வந்திருக்குன்னு வைங்களேன். நிறைய டிஏஜிங் ஷாட்ஸ் வந்து படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பாட்டெல்லாம் பார்த்துட்டோம். எனக்கு ட்ரெய்லர் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, பார்த்த வரைக்கும் டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரபுதேவா, நம்மளுடைய பிரசாந்த், விஜய் அவர்கள் அந்த சேர்ந்து நடிச்சிருக்க ஷாட்டில் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி தெரியுது. அந்த மேனரிசம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கல, விஜய் சாரோட மேனரிசம் வந்து இந்த வாரிசு படத்துல எல்லாம் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிஞ்சா தெரியுது. அது மட்டும். மற்றபடி வந்து அந்த விஷுவலு அவங்க வந்து எடுத்திருக்க விதம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம குமுதமில் கூட ஒரு விஷயம் வந்துச்சுங்க. குமுதமில் இந்த கோட் படத்துடைய கதைன்னு சொல்லி ஒன்று போட்டுறாங்க. ட்ரெய்லரை பார்த்தா கிட்டத்தட்ட அந்த கதை மாதிரி தான் தெரியுது. எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த இந்தியனுக்கு தனியாக ஒரு ஏஜென்ட்ஸ் இருப்பாங்கல்ல, எப்படி சொல்லுவாங்க, அது பேர் கரெக்டான பேர் தெரியல, இந்த சாட்ஸின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அந்த ரகசிய உளவாளி குரூப் இருக்குல்ல, அதில் வந்து சப்போர்ட்டிங் டீமாக வந்து இருப்பாங்களா. அதில் வந்து இவர் வந்து கோட் ரொம்ப ஹையர் அஃபிஷியலாக இருந்துட்டு அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்குன்னு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் சொன்னாங்க. இன்னொருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த டிஏஜிங் அப்படிங்கிற விஷயம் வந்து
விஜய் அவர்கள் ரொம்ப கம்மியான ஏஜாக காட்டி இன்னும் ரொம்ப கம்மியான ஏஜாக ஒரு ஷாட் காட்டுறாங்க. அது ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா டீஏஜிங் விஷயம் வந்து எப்படி தோணுதுன்னா அதுதான் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தோணுது. நம்ம அந்த ஆரம்பத்தில் வந்த சின்ன டீசர்ல இருந்து நம்ம ஃபோட்டோஸில் வரைக்குமே அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. அது விஷுவலாக பார்க்கும்போது கதையோடு போகும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு அது நமக்கு அது ஓரளவுக்கு எல்லாமே ஜஸ்டிஃபிகேஷனோடு இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி குமுதமில் வந்து கதையில் கிளைமேக்ஸில் வரும்போது அதே தான் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி வந்து ஒரு ட்ரெயின் போகுது, இந்த முதல்ல வந்து அந்த ஸ்டேடியமில் ஒன்று வருது, சிஎஸ்கே மேட்ச் நடக்குது, ஒரு ஸ்டேடியமில் ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, பாம்பு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதை பற்றி ஒன்று நடக்குது. அதுக்கப்புறமேட்டு மெட்ரோ ட்ரெயின் இருக்குல்ல, ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சுட்டாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பையனும் அப்பாவும் சேர்ந்து வந்து எப்படி வந்து அதை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதான் பேஸ் கதை அப்படின்னு கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கப்பட்டிருக்குது, இதில் ஏதாவது டைம் லூப் கான்செப்ட் ஏதாவது இருக்குதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நார்மல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பொதுவாக பார்க்கும்போது ஒரு மாஸ் ஹீரோ விஜய் அவர்கள் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும், நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், நான் சினிமாவை பார்த்த வரைக்கும் எப்படின்னா விஜய் அவர்களுடைய அந்த காமிக்கல் சென்ஸ் இருக்குல்ல அது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்குல்ல, அந்த கனெக்ட் கரெக்டாக பயன்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து உருவாக்க முடியும். பெண்களுக்கு பிடிக்கிற விஷயம் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு பிடிச்ச விஷயம் பாட்டு கூத்து அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். அது வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் யுவன் சங்கர் ராஜா அவருடைய பாட்டில் வந்து நமக்கு ரிப்பீட் வேல்யூ இருக்கிற பாட்டுகள் இல்லை. ஒருவேளை படத்தில் பார்க்கும்போது டான்ஸோடு சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் இம்பேக்ட் அதிகமாக கிரியேட் ஆகலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலர் ரொம்ப அட்ராக்டிவான விஷயம் என்னென்னா, முடியும் போது அந்த தளபதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கன்னை தூக்கி போட்டு வரது இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் கில்லி படத்துடைய ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்கல்ல, முடிக்கும் போது மருதமலை மாமணியே முருகையான்னு சொல்லிட்டு அது வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த விஜய் யார் அப்படிங்கிறது தெரியல. இது என்ன ஒவ்வொரு விஜயை வந்து பல விதமான பல ஏஜ் குரூப்பில் காட்டுறாங்க. இது வந்து எப்படின்னா டைம் ட்ராவல் மாதிரியான கான்செப்ட் வச்சு பண்ணுறாங்களா, இல்லை என்ன கான்செப்ட் வச்சு பண்ணுறாங்கன்னு தெரியல. சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன மொமெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது கரெக்டாக புரியல. ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு டைம் ட்ராவல் அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு தெரியல. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஏஜ் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் காட்டி பண்ண முடியும். அந்த பைக்கில் வயசான விஜய் போகும்போது பின்னாடி ஒரு விஜய் உட்காந்துட்டு போகிறார்ல, அந்த ஷாட்டில் வர விஜய் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. வயதான விஜய் கேரக்டர் அவர்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்காரு. அப்புறம் வந்து மிடில் ஏஜில் இருக்கிறார்ல அந்த விஜய் அவர்களும் ரொம்ப நல்லா இருக்காப்ல. பட் ஆனால் அந்த ரொம்ப சின்ன பையனாக காட்டுற விஜய் அவர்களுக்கு டிஏஜிங் கரெக்டாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு இப்போ பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஆனால் விஷுவலாக ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேசிங் அது இதுன்னு வருது. பிரசாந்த் அவர்கள் அந்தகன் படத்தில் இருந்ததுக்கும் இந்த படத்தில் இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பிரபுதேவா அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியுது. ஸோ அவங்களுடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து அந்த சண்டை போடும்போது என்ன மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருந்தாங்க. அந்த மிடில் ஏஜில் இருக்கிற விஜய் தான் வந்து அந்த ரகசிய ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலத்துலேருந்து அது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ அப்புறமேட்டு அந்த என்ன சொல்கிறது, கன் ஷூட்லாம் பட்டு வந்து அந்த தீவிரவாதிகள் இருக்கிற குரூப்லாம் இருக்கிற மாதிரிலாம் இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து காட்டும்போது அதுவும் வந்து நமக்கு வந்து படம் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த சின்ன விஜய் இருக்கார்ல, வயசு கம்மியான விஜய் இருக்கார்ல, அவர் வந்து எங்கே இருக்காரு, அவர் வந்து ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க தான் வில்லன் குரூப்பில் இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு இவரை பற்றி புரிஞ்சுக்கிட்ட பிறகு வந்து 2 பேரும் சேர்ந்து தான் வந்து வில்லன் குரூப்பை வந்து அழிக்கிற மாதிரி கதை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எது வந்து கரெக்டாக இருக்கும், எது சரியான இது இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ட்ரெய்லர் கட்டு நல்லா தான் இருக்குது. அந்த தளபதி அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த தீம் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆனால் கோட் அப்படிங்கிற படத்துக்கான அந்த ஒரிஜினல் தீம் மியூசிக் வந்து நம்ம பயங்கரமான அந்த ஃபீல் வர மாதிரி வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வரல. படம் பார்க்கும்போது தான் நமக்கு அது தெளிவாக தெரியும். அனிருத் அவர்களை வந்து போட்டு விட்டு அந்த லியோ படத்தப்போ வருது இல்லை, டக்குன்னு அந்த பிக்கப் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஃபீல் மாதிரி இது என்னமோ யுவன் சங்கர் ராஜாக்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை. மற்றபடி மீதெல்லாம் ஓகே தான். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. ரொம்ப பெரிய ஹைப்பு கொடுக்கல அப்படின்னா கூட ரொம்ப பெரிய ஹைப்லாம் நம்ம வந்து ஏற்றிக்க தேவையில்ல. ஏன்னா இப்போதைக்கு சினிமாவுக்கு ஹைப்பு இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய பாசிட்டிவான விஷயமே சினிமாவுக்கு. இந்த திரைப்படம் பேசிக் ஹைப்பில் இருக்கணும். படம் வந்ததுக்கு அப்புறமேட்டு படத்துக்கு நல்ல டாக் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக இன்னும் பெருசாக வந்து படம் ரீச் ஆனால் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 20 நாள் தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்து எதுவான சரி கமெண்ட்ல போடுங்க. அந்த ட்ரெய்லரில் இன்னும் ஒவ்வொரு ஷார்ட் படி ஏதாவது பிரேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு ஓரளவுக்கு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் எழுதுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.